போருக்கு முன்பான சீனா, அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு முன்பான சீனா எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும். அதாவது ஐரோப்பா அப்படிங்கிறது ஒரு மேம்பட்ட நாடு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவை விட ஒரு மேம்பட்ட நாகரிகமாக திகழ்ந்திருக்கு. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் அதன் வளர்ச்சி தேங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போது தண்ணி நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல போட்டு தடுப்பணை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு சீன நாகரிகம், ஒரு மேம்பட்ட சீன நாகரிகம் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசீட்டில் அதன் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே அந்த வளர்ச்சி அப்படியே நின்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதன் அரசர்களான மஞ்சூக்கள் சீனாவை ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். அதாவது சீனாவை ஆட்சி செய்த அரசுகளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மஞ்சூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சீனாவை ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா 1650 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சீனாவை ஆட்சி செய்த அரசர்கள் யார், அவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆட்சி அதிகாரமானது அறிவுமிக்க அதிகாரிகளாக கருதப்பட்ட மேண்டரின்கள் என்னும் நில உடைமையாளர்கள் வசம் இருந்தது. அதாவது நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நில சுவாந்தாரர்கள், நில உடைமையாளர்கள், இந்த பண்ணையார்கள் இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீனாவில் மேண்டரின்கள் அப்படின்னு கருதப்பட்டாங்க இல்லைங்களா. அவங்க தான் பார்த்திங்கன்னா நில உடைமையாளர்களாக இருந்தாங்க. சாதாரண விவசாயிகள் அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதாலும் கடுமையான பாதிப்புகளுக்குட்பட்டு வறுமையின் பிடியில் பார்த்திங்கன்னா சிக்கி தவித்தனர். அதாவது என்னென்னா, இப்போ இந்த நில உடைமையாளர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரியை பார்த்திங்கன்னா அதிகமாக விதித்து வரியை அதிகமாக வசூலிச்சுப்பாங்க. இப்போ மகசூல் குறைஞ்சாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, மழை சரியாக பெய்யலை, மகசூல் சரியாக எனக்கு வரலை அப்படின்னு சொன்னாலும் வரியெல்லாம் குறைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வரியை தான் எங்களுக்கு கட்டியாகணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கிய விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்திங்கன்னா கடுமையான பாதிப்புகளுக்கு உட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படி இருந்திருக்கு அப்படின்னா அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பினாலும். அதாவது இந்த காலத்தில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்க, இந்த பருவத்தில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் வரியை தள்ளுபடி பண்ணிக்கிங்க அப்படின்னாலும் தள்ளுபடிலாம் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் முழு வரியையும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கூட மக்களாட்சி நடக்குது, புதுசாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் வாங்கின அந்த மகசூல் லோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லைங்களா. அவங்களால இந்த வறட்சியில் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வறட்சியில் அவங்க தள்ளுபடியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வரியை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டுருவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா கடுமையான பாதிப்பிற்கு உட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சாங்க. சில இருப்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாக்கப்படவில்லை. அதாவது என்னென்னா, இருப்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும். இருப்பு பாதைன்னு என்ன, ரயில் தண்டவாளம் போடுறது. இப்போ ரயில் தண்டவாளம் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஏரியாவில் ரயில் தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் வேலை இல்லை. அப்புறம் சில பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகள், அதாவது இந்த பொறியியல் வேலை இருக்குது இல்லைங்களா, அந்த வேலை ஒரு சில வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அப்போ ஆட்களை கூப்பிட்ருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்திருப்பாங்க. அப்போ வேலை முடிஞ்சது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட வேண்டியது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் கிடையாது. அதாவது ரெகுலரான சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் சம்பளம் கிடையாது, வேலை நடக்கும்போது சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ இருப்பு பாதை ரயில் ரோடெலாம் போடுறாங்கன்னா ரயில் ரோடு போட்டு முடித்த பிறகு அவங்களுக்கு வேலை என்னென்னா வேறு வேலை தான் அவங்க பார்த்துக்கணுமே தவிர அதில் அவங்களுக்கு கண்டினியூஸாக வேலை இருக்காது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். சில இருப்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாக்கப்படவில்லை. இப்போ ஒரு தொழிற்சாலை பார்த்திங்கன்னா உருவாக்கி ஏதாவது ஒரு பொருளை பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா துணி நெய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் ஸோ அந்த மாதிரியான கம்பெனி மட்டும் இல்லை, இப்போ நிறையா பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கெலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பெனியை வச்சு ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் சம்பளம் கிடைக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தொழிற்சாலைகள் எதுவுமே உருவாக்கப்படலை. இவங்க பார்த்திங்கன்னா இருப்பு பாதை போட்டிருக்காங்க, சில அங்கங்கே சில வேலைகள்லாம் கூப்பிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் செஞ்சுருக்காங்களே தவிர ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி ஒரு ரெகுலரான வேலையை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கல. இது ஒரு டிராபேக் தான். ஏன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா
பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் வறட்சியில் வந்து அதிகமாக வரி வசூலித்தாலும் அவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா கடும் பஞ்சத்துக்கு உள்ளாயிருவாங்க, ரொம்பவும் பட்னியாக போயிடுவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிலம் இருக்கிறவங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க விவசாயிகள், இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வேலை கிடைச்சா செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு வேலையை நான் மட்டும் தான் கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பஞ்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சியடைய செய்தது. அரசியல் பொருளாதார அதிருப்தி அப்படின்னா என்ன, பொருளாதார அதிருப்தினா என்ன, இப்போ தான் சொன்னேன். தொழிற்சாலைகள் அமைக்கப்படாமல் எப்பயாவது வேலைன்னா கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு அதுக்கு மட்டும் சம்பளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்காம விட்டுறது. சரிங்களா? ஸோ அரசியல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த நிலச்சுவாந்தாரர்களான மேண்ட்ரேட்டுங்கள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வரியை வசூலித்தாங்க. ஸோ அது வந்து அரசியல் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அந்த மேண்ட்ரேன்கள் கிட்ட தான் இருந்தது. ஸோ அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி அடைய செய்தது. ஸோ தைஃபிங் கழகம், இந்த கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1850 1864 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. தைஃபிங் கழகம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1850 1864 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. ஸோ சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா தைஃபிங் கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான எழுச்சி. 1832லையும் 1848லையும் நடந்த அஃபினிக் போர்களில் தோல்வியை சந்தித்த சீனா முதன்முறையாக மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு தன் துறைமுகங்களை திறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிக் போர்கள் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1832லையும் 1848லையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிக் போர் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து தோல்வியை வந்து சந்திச்சுது. ஸோ தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறமா மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய துறைமுகங்களை வந்து திறந்து விடும்படியாக ஆயிடுச்சு அந்த போரில் தோற்றதுனால. இந்த முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு தள்ளப்பட்டதும் நடந்தேறியது. ஸோ இவங்களை உள்ளே விட்டதுன்னு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, உள்ளே இருக்கிறவனையே சமாளிக்க முடியல, அதனாலேயே கடும் ஒரு வறுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. இப்போ இவனை வேட திறந்து உள்ளே விட்டாங்க, ஐரோப்பியர்களை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து உள்ளே விட்டாங்க. இந்த முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுட்டாங்க. ஐரோப்பியர்களின் வருகை வெளிநாட்டினர் மீது கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தது. இவங்க வந்ததுனால ஐரோப்பியர்கள் யார், வெளிநாட்டினர் தானே, வெளிநாட்டினர் தான். சரிங்களா? அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பு ஏற்பட்டுச்சு சீன மக்களுக்கு. இவற்றோடு போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டியது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்கள்கிட்ட, சரிங்க இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்லி ஏதாவது ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிவு ஜீவிகளினுடைய வழிகாட்டுதனால சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா துவக்கினார். இதை நோட் பண்ணிக்கோங்க. மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிவு ஜீவிகளின் வழிகாட்டுதலினால் சீன அரசர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம். 100 நாட்கள் சீர்திருத்தம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1898 சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 100 நாட்கள் சீர்திருத்தம் அப்படின்ற பேரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசர் வந்து துவக்கினார். அவரே துவக்கிறது கிடையாது, இந்த மேற்கத்திய கல்வியறிவுப்பட்ட அறிவுஜீவிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுருக்காரு. இச்சீர்திருத்தங்கள் பழமைவாதிகளிடமிருந்தும் அரசரின் பாதுகாவலர்களாக திகழ்ந்த பேரரசியான சூசியிடமிருந்து கடும் எதிர்ப்பினை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்புச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசருடைய பாதுகாவலர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா பேரரசி சூசி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க? ஸோ சூசிக்கும் பிடிக்கல, இந்த பழமைவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பேரரசரை சிறையில் தள்ளியதோடு சீர்திருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரரசியார் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க வேணாம், இது தப்பு, இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் வந்து கேட்பாரா? கேட்க மாட்டார். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்குது, இந்த பாதுகாக்கிறாங்க இல்லைங்களா, நாட்டை பாதுகாக்கிறத அந்த ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கிட்ட தான் இருக்கும். அரசு என்ன பண்ணிடுறாங்க, அரசரை வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சிடுறாங்க. இந்த ஆளை கொஞ்ச நாள் சிறையில் அடைச்சி வைங்க, எல்லாம் நார்மலான பிறகு அதுக்கப்புறம் திறந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரசரை சிறையில் அடைச்சி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அரசர் தான் சின்ன பையன், விவரம் எதுவும் தெரியல, கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஸோ சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் சரி கொஞ்ச நாள் அடைச்சி வைங்க,
நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசர் என்ன பண்ணுறாங்க, பேரரசரை வந்து பார்த்திங்கன்னா சிறையில் தள்ளி சீர்திருத்தங்களை வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கிறாங்க.